நேத்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம இந்தியன் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான தற்குறி பிரதான் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னது இங்க உள்ள சில பிஜேபி நண்பர்களை கஷ்டப்படுத்திருக்கும், காயப்படுத்திருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் மனசார வாபஸ் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? रुको जरा सबर करो. ஏன்னா மகா தற்குறி பிரதான் பேர் வைக்கிறதுக்காண்டி. ஏன்னா இவர் என்ன சொன்னாரு, போன வருஷம் பிப்ரவரி மாசம் இதே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொன்னார்ல. அந்த லெட்டர் இதோ உங்களுக்கு. நீங்க பாக்குற அந்த ஒரு லெட்டர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்றத நீங்க இங்கிலீஷ்லயும் பார்க்கலாம், தமிழ்லையும் பார்க்கலாம். நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். 2024 பிப்ரவரி 23 தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தாரு. அதான் அவரும் மென்ஷன் பண்ணிட்டு இப்ப யூட்டன் அடிச்சிட்டாருன்னு சொன்னாங்க. அப்படி என்ன எழுதி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை மாநிலத்தில் நிறுவுவதற்கான ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைன் போடுறதுல ஆர்வமா இருக்கு. அதை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இது சம்பந்தமா பள்ளி கல்வி செயலாளர் தலைமையில ஒரு கமிட்டியை போட்டு அந்த குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை நிறுவுவதற்கான ஒப்பந்தத்தில் நாங்க கையெழுத்து போடுறோம்னு எழுதி. இப்ப நான் வாசிச்சேன் இல்லையா, இதை வச்சுக்கிட்டு தான் தர்மேந்திர பிரதான் ஆல்ரெடி கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுலயே தெளிவா போட்டிருக்கு, எங்க ஸ்டேட் கமிட்டியோட பரிந்துரையின் அடிப்படையில் நாங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவோம். தந்தால் அப்படி சொன்னதுக்கு கனிமொழி எந்திரிச்சு ரிப்ளையா கொடுத்தது இதே ஸ்டேட்மெண்ட் தான். இப்ப எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இவங்க அனுப்புன லெட்டரை படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட திராணி இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் சந்தேகம் வருது. நம்ம தற்குறி பிரதானுக்கு இங்கிலீஷ் புரியல அப்படின்னா யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு ஹிந்தியில மாத்தியாவது பார்த்து படிச்சிருக்கலாம். இதுல எதையுமே பண்ணாம பார்லிமெண்ட்ல வந்து பச்சையா புழுக வேண்டியது. அதை விட முக்கியமா இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை அக்செப்ட் பண்ணலைனா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம இந்தியால சட்டமே கிடையாது. இப்ப சொல்லுங்க, இந்த ஆள என்ன பண்ணுவோம்? இப்ப வருவாங்க 200 ரூபா 300 ரூபான்னு. டேய், வேலிடான பாயிண்டோட வாங்கடா, 2 ரூபா சங்கியலா.